ஓகே. சோ வறுமை நேத்து வந்து மக்கள் தொகை ஃபுல்லா பார்த்தோமா? மக்கள் தொகை பத்தி பார்த்தோம். மக்கள் தொகை கொள்கை எப்ப வெளிய வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கொள்கை எப்போ? தேசிய மக்கள் தொகை கொள்கை 1976 2000 சார். 76 2000 சார். 2000 வருஷத்துக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த எந்த கமிட்டி? எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி. எம்.எஸ். சுவாமிநாதன் 93 சார். 94. ஓகே. அந்த கமிட்டி என்ன சொன்னா ஒரு இது மூலியமா என்னாச்சுன்னா மக்கள் தேசிய ஆணையமும் அமைச்சிருக்காங்க. எந்த வருஷத்துல மக்கள் தேசிய ஆணையம் அமைஞ்சது எப்போ? தேசிய மக்கள் தொகை ஆணையம் 2000 அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே ஓகே போலாமா? சரி வரையறை. இது வந்து வறுமை. அது மாதிரி இன்னைக்கு வந்து வறுமை மக்கள் தொகை பத்தி ஒரு முக்கியமான திட்டங்கள் என்ன சொன்னா தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1952. ஓகேங்களா? சோ வேற என்ன பார்த்தோம்? வேற என்ன திட்டங்கள் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா பாருங்க. ஆஷா என்ற பணியாளர்கள் வந்து எந்த திட்டத்தின் கீழே இவங்க வராங்க? தேசிய ஊரகப்புற சுகாதார இயக்கம், ஊரக சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தேசிய நேஷனல் NRHM சொல்லுவோம்ல. 2005 வந்தது. அதன் அடிப்படையில் தான் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆஷான்றவங்க வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? மக்கள் தொகை வேற என்ன பார்த்தோம்? வேற என்னென்ன திட்டங்கள்? ஜனனி சுரக்ஷா யோஜனா பாக்குறோமா? அந்த சிசு குழந்தைக்கு இதுக்கெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கலாம். ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு காரியாகிராம் யோஜனா அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான திட்டம் ஒண்ணு பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? பிரேரணா திட்டமும் வந்து மால்தோஸ் கோட்பாடு. அது வந்து எங்க பார்த்தோம்னா மால்தோஸ் கோட்பாடு வந்து இன்னொன்னு உத்தம கோட்பாடு ஒண்ணு பார்த்தோம். மால்தோஸ் கோட்பாடு அது வந்து கோட்பாடு என்னன்னா மால்தோஸ் கோட்பாடு எப்ப வந்தது? 1798 சார். 1798 1798. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கல் விதத்திலும் உணவு வந்து கூட்டல் விதத்திலும் அதிகரிச்சு போகுதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து உத்தம கோட்பாடுன்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் பிளஸ் வந்து தலா வருமானத்துக்குள்ள தொடர்பை எக்ஸ்பிளைன் பண்ணதான் யாரு? இவரு. அவர் வந்து 3 இது சொல்லுவாரு. ஓகேனா? அது ஒண்ணு. மக்கள் தொகை இதுக்கும் வந்து மக்கள் தொகைக்கும் தலா வருமானத்தையும் கம்பேர் பண்ணது வந்து யாருன்னா உத்தம கோட்பாடு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம், மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. அது வந்து 3 ஸ்டேஜ்ல வந்திருக்கும். கரெக்டா? உத்தம கோட்பாடை வந்து யார் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருப்பா? அமெரிக்காவை சேர்ந்த வாரன் தாம்சன் 1924 சார். எட்வின் கேனன். அதுக்கு முன்னாடி வந்து வாரன் தாம்சன் ஏதோ ஒரு பேர் வரும்ல, அது என்னது? வளர்ச்சி கோட்பாடு. வளர்ச்சி கட்ட கோட்பாடு. வாரன் தாம்சன் வந்து வளர்ச்சி கோட்பாடு சார். 1929 சார். உத்தமன் கோட்பாடு யாரு? உத்தமன் கோட்பாடு கேனன் 1924. 1924. ஆமா கேனன். என்ன கேனன் ஒரு பேரு? எட்வின் கேனன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 3வது பார்த்தா வந்து மக்கள் வளர்ச்சி கட்ட கோட்பாடு. அதுதான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாரன் தாம்சன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு 1900 அமெரிக்காவில். கரெக்டா? ஓகே. சரி இப்போ நம்ம போலாம். வறுமையை பத்தி படிக்கலாம். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வறுமை. ஸோ வறுமை என்பது SDG கோல் சொல்லுவோம் இல்லையா? SDG வறுமைனா பசி பட்டினி அதெல்லாம் சொல்லுவோம். SDG கோல்ல வறுமை ஒழிப்பு பத்தி சொல்றது என்ன கோல்? பசி பட்டினி ஒழியணும் அப்படின்றது என்னது? ஃபர்ஸ்ட் கோல் என்னது? பசி பட்டினி தான். ஓகேவா? சரி. வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத நம்ம சொல்லல பேசிக்கா உலக வங்கி ஒரு வரையறை சொல்லுது. வறுமைனா என்ன? குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத ஒரு நிலை தான் என்னது வறுமை அப்படின்னு யார் சொல்றா? உலக வங்கி சொல்றது 1990. ஓகேங்களா? ஜஸ்ட் நமக்கு தேவையான அடிப்படை ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். வறுமைன்றதை ஆல்ரெடி நடத்திட்டேன். நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம். இது இன்னொரு முறை சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. வறுமைன்றது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலைன்னு சொல்லியிருக்கு. யார் சொல்றா? உலக வங்கி ஒரு வரையறை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் அக்டோபர் வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே அப்படின்னு யார் சொல்றான்னா பேரரசர் தண்டேகர் யாரு? தண்டேகர் கோட்பாடு. வறுமை கோட்பாடுக்கு வந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க. அதுல வந்து பேரரசர் தண்டேகர். ஆமா, நோட் பண்ணி வச்சுங்க. 1981 அவர் தண்டேகர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவை. ஆமா அதான வறுமை. இப்ப எனக்கு வந்து 10 ரூபாய் கம்மியா உணவுக்கு என்னோட சாப்பாடே 10 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்போ என்னோட வறுமை நிலை என்ன? 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டா என் வறுமை போயிடும்ல. சோ அப்போ வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவைன்னு சொன்னது பேராசிரியர் தண்டேகர் 1981. வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை, அதாவது உணவு, உடை, உறைவிடம், இந்த அடிப்படை வசதியே எனக்கு கிடைக்க முடியாத நிலைக்கு பேர் தான் வறுமைன்னு சொல்லி உலக வங்கி சொல்லுது. 2024 அக்டோபரில் வெளியிட்ட உலகளாவே பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகேங்களா? இந்தியாவில் 234 பில்லியன் மக்கள் வறுமையில் வாழ்றாங்க. நான் ஜென்ரலா பார்த்ததுன்னா 22 கோடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 234 எத்தனை கோடி? 23.4 கோடி. ஓகேங்களா? இது வந்து நம்ம பழைய டேட்டா. இப்போ வந்து கரண்ட்ல 23.4 கோடின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. இந்தியா தான் உலகிலே அதிக ஏழைகள் உள்ள நாடு என்ன? இந்தியா தான். ஏன்னா மக்கள் தொகை அங்கதானே அதிகம். சரி ஓகே. போலாமா? சரி நீங்க சொல்லுங்க. உலக பசி பட்டினி குறியீட்டுல இந்தியா எத்தனாவது இடங்குது? பசி பட்டினி எவ்வளவு? 105. ஓகேங்களா? ஓகே.
வெரி குட் வெரி குட். மனிதர்கள் அனைத்து இது என்ன வறுமை பத்தி சும்மா சொல்றாங்க. வறுமைனா என்ன? உணவு இல்லாத மட்டும் கிடையாது. உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, வருமானம், சிறந்த வாழ்க்கை முறை எதுவுமே கிடைக்காத ஒரு நிலைக்கு தான் வறுமைன்னு சொல்றோம். மனிதர்களின் அனைத்து வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் காரணமா இருப்பது என்ன? வறுமை தான். ஸோ இது வந்து பேசிக் டேட்டா வறுமை பத்தி சொல்றாங்க. உலகிலே அதிக அளவு வறுமையில் வாடும் பட்டியல் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில தான் இருக்காங்க. சரி, ஓகே. உலக அளவில் அதிக அளவிலான வறுமை நிலையிலும் வாடும் மக்கள் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் ஆசிய நாடுகள் தான் இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. சரி, இது நமக்கு தேவையில்லை. உலக வங்கியின் கூற்றுப்படி 2020 உலகை தாக்கிய கொரோனா நோயால் 8 முதல் 11 கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஸோ அப்போ கொரோனா மேலும் என்ன பண்ணிருக்குன்னா மக்களை வந்து வறுமையில தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. வறுமையினால் என்ன ஆகுது? இடம்பெயர்வு அதிகரிக்கும். நம்ம பேசிக்கா போட்டுடலாம். வறுமையை பத்தி என்னென்ன இது வருதோ அதை நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே. நான் சொன்னோம்ல நிலையான வளர்ச்சி இலக்குகள் 1 என்ன சொன்னோம்? SDG கோல் 1 வறுமை ஒழிப்பு தொடர்பானது. கரெக்டா? வறுமை ஒழிப்பு தொடர்பானது அது நிலை எழுதிங்க. SDG கோல். ஓகேங்களா? SDG கோல் 1 வந்து வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா? 2வது என்ன சொல்லுவோம்? SDG கோல் 2 தான் பசி. அதானே பார்த்தோம். SDG கோல் 3 என்ன? எஸ் சார், பசி சார் 2. 2வது கோல் வந்து பசி பட்டினி. ஃபர்ஸ்ட் வந்து வறுமை, 2வது பசி பட்டினி, 3வது வந்து என்ன பார்த்தோம்? ஆரோக்கியம். ஓகேங்களா? ஆரோக்கியம். ஓகேங்களா? பெண்கள் குழந்தைகள் வந்தானா அந்த இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துல வந்துடும். SDG 4 என்ன வரும்? SDG 4 எழுத்தறிவு சார். 4 கல்வி. எஜுகேஷன். கல்வி, எழுத்தறிவு அதை போட்டுருவோம். சரிங்களா? ஓகே, இங்க வாங்க. சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான ஆண்டு எப்போ? வறுமை ஒழிப்பு 2030 SDG கோல்னாலே அதோட இலக்கு எப்போ? 2030 தான். கரெக்டா? SDG கோல்னாலே அதோட இலக்கு எப்பனா 2030 தானே. ஸோ 2030 என்ன பண்ணணும்? நம்ம வந்து வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான ஆண்டு எப்போ? 1996. சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு எப்போ? 1996. நேற்று ஏதாவது ஒரு ஆண்டு பார்த்தோமா? சர்வதேச மக்கள் தொகை ஆண்டுன்னு ஒண்ணு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? 1974. 1974. வெரி குட். ஓகேங்களா? சர்வதேச மக்கள் தொகை ஆண்டு. அதே வந்து பெண்கள் ஆண்டு எப்போ பார்த்தோம்? இப்போ பெண்கள் ஆண்டு 78 வரும், குழந்தைகள் ஆண்டு 79 வருமா? சர்வதேச. ஓகே. சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான ஆண்டு 1996. நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போ? அக்டோபர் 17. எழுதிங்க. உலக வறுமை ஒழிப்பு தினம் எப்போ? கேட்க சான்ஸ் இருக்கு. அடிக்க கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. ஐநா சபை 1992 தினத்தை அதிகாரப்பூர்வமா இருக்குது. ஸோ எப்போ? 1992 தான் வந்து என்னன்னு சொல்றது? அக்டோபர் 17 வந்து வறுமை ஒழிப்பு தினமா ஏத்துக்குது. ஓகேவா? இந்த டேட்டா எழுதிட்டீங்களா? சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு 1996. SDG கோல் 1 வறுமை ஒழிக்கணும்னு சொல்லுது. சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான ஆண்டு 1996. உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. இந்தியாவில் வறுமை இன்னைக்கு நிலை பார்த்தலாமா? ஸோ நிதி ஆயோக் வெளியிட்ட பல பரிமாண வறுமை குறியீடு 2024 படி இந்தியாவில் கடைசி 9 ஆண்டுகள்ல 24.82 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். அதாவது வறுமையிலிருந்து மீண்டுட்டாங்க 24 கோடின்னு சொல்லுது. அது நமக்கு தேவையில்லை. அவ்வளோலாம் மீட்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா உலக பட்டினி குறியீடு 2024 நம்ம சொல்றோம். உலக பட்டினி குறியீடு 2024 என்ன சொல்லுதுன்னா 13.7% பேர் என்ன பண்றாங்க? ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, வறுமை எங்க அதிகமா இருக்கும்? நகர்ப்புறங்கள் அதிகமா இருக்குமா? கிராமப்புறத்துல அதிகமா இருக்குமா? கிராமப்புறங்கள்ல தான் அதிகமா இருக்கும். ரீசன் என்னன்னா கிராமப்புறத்துல தான் வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்காது. ஓகேண்ணா? நகர்ப்புறத்துல ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடும். இந்தியாவில் வறுமை காரணமாக கிராமப்புறத்தில் நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயர்தல் அதிகரித்து வருதுன்னு பார்த்தோமா? குறிப்பா வந்து இந்தியாவோட நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளவு சதவீதம்? கிராமப்புறத்துல 48 சார், நகர்ப்புறத்துல 52 சார். கிராமப்புறத்துல எவ்வளவு? 48.54 சார். அது தமிழ்நாடு இல்லையா? இந்தியால 31 சார், 31.2 சார். பார்த்தோம்ல, நேற்று பார்த்தல. இந்தியாவில வந்து 31.2 33 அந்த மாதிரி தான் வரும். தமிழ்நாட்டுல தான் வந்து எவ்வளவுன்னா 48 வரும். 48.40 சார். எஸ் சார், 48.40. இந்தியாவில வந்து பீகார், ஜார்க்கண்ட். எங்க வறுமை அதிகமா உள்ள மாவட்டம் என்ன? இந்தியாவிலே அதிக வறுமைனா பீகார் தான் சொல்லுவோம். பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர் போன்ற மாநிலங்கள் அதிக வறுமை இருக்கின்றது. கோவா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் குறைவான வறுமை. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கரண்ட் பேசதான் இந்தியாவில வறுமை ஒழிப்பில் முதன்மையாக செயல்படும் மாநிலம் இதுதான் இது. இந்தியாவில வறுமை ஒழிப்புல ஓகேங்களா? சொல்லுங்க. தமிழ்நாடு தான். நோட் பண்ணி வச்சு. இந்தியாவில் வறுமை ஒழிப்பில் முதன்மையாக காணப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு தான். எழுதியே வச்சுங்க. இந்தியாவில் வறுமை ஒழிப்பு, அதாவது வறுமையை ஒழிக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு. இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கும் தொழில் பார்த்தோம்னா உலக வங்கி ஆய்வறிக்கை இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பழைய டேட்லாம் நமக்கு தேவையில்ல. சரி, உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு. ஸோ 2024 அக்டோபர்ல வெளியிட்டிருக்காங்க. உலக அளவுல பல பரிமாண வறுமை குறியீடு 2024. அதுல நம்ம எத்தனாவது இடம் எடுத்துருக்கோம்? வெளியீடு நிறுவனம் வந்து யாருன்னா UNDP. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து வெளியிட்டிருக்கு. பிளஸ் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? வறுமை குறியீடு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்?
உடல் நலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். எழுதிங்க. வறுமை குறியீடு எதை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க? நீ எப்படிடா வறுமை குறியீடு இருக்குன்னா உடல் நலம், உன்னோட உடல் நலம் ரொம்ப மோசமா இருக்கும். ரெண்டாவது வந்து கல்வி, ஓகேங்களா, கல்வி. மூணாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை தரம். இது மூணுத்தையும் வச்சு நம்ம என்ன சொல்றோம்? இதைதான் வச்சு வறுமை குறியீட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம். சரிங்களா? கல்வி வாழ்க்கை தரம். ஓகேவா? ஓகே. மீதி உலகளாவே பல பரிமாண வறுமை குறியீடு 2010 இருந்து வெளியிடுறாங்க. யார் வெளியிடறாங்கன்னா யூஎன்டிபியும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும், ஓகேங்களா, ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் சொல்லி இதை பண்றாங்க. ஓகே. உலக அளவுல 1.1 பில்லியன், உலக அளவுல எவ்வளவு? 1.1 பில்லியன் வறுமையில் இருக்கின்றனர். சரி, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்தியாவில வந்து ஓகேங்களா எத்தனை பில்லியன் மக்கள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர்? யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்க. எத்தனை லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சார் கொஸ்டின் சொல்லுங்க சார். இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக இருக்காங்க? 10 மில்லியனா சார்? 10.2 மில்லியன். 10.2 10.1? 10.1. 10.1 தான் சார். 1 சார். ஆமா, 10.1. கிராமப்புறத்துல வந்து நகர்ப்புறத்துல வந்து அது இதா இருக்கு. நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துல தான் அதிகமா இருப்பாங்க. ஓகேங்களா? நகர்ப்புறம் வந்து 4.5, கிராமப்புறம் வந்து 5.6. அது ஆண் பெண்ணு. நகர்ப்புறத்துல 2.1, கிராமப்புறத்துல வந்து 8.0, கூட்டினா 10.1 வரும். அதுக்கப்புறம் ஆண்கள் வந்து பெண்கள் வந்து 4.5, ஆண்கள் வந்து 5.6, கூட்டினா எவ்வளவு வரும்? 10.1 வரும். பாத்துங்க. ஓகேவா? ஓகே பரவாயில்ல. டேட்டா ஓரளவு ஞாபகம் தான் போகுது. ஆமா. இந்தியாவின் தேசிய பலபரிமாண குறியீட்டுல, ஓகேங்களா, பலபரிமாண குறியீடு 2024 நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனாவது இடத்துல இருக்கோம்? எங்க இடத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. யாராவது பாருங்க, நெட்ல பாருங்க. பல தேசிய பலபரிமாண வறுமை குறியீடு இந்தியா உலக அளவுல பலபரிமாண குறியீட்டுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. 2024 நானே ஒரு முறை பாத்துறாரு. என்னதாமே 69 நாடுல 66வது இடம் 2021. அதுக்கப்புறம் இன்னும் இது பண்ணல இவங்க. 2021 குளோபல் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் 2025 எதுவும் புதுசா வரலையா? வரல நினைக்கிறேன். ஓகே, நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 2021 கணக்கின் அடிப்படையில் தான் அதுதான் இருக்கு. இன்னும் 2025 அப்டேட் வரல. மொத்தம் நம்ம 66வது இடம். 109வது நாட்டுல எத்தனை எழுதிங்க. 2021 எத்தனை இருக்கும்? 66வது இடம். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்களே, இந்தியா 116வது ரேங்க்ல கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. இந்தியா ரேங்கிங் இன் டிஃபரெண்ட் இண்டெக்ஸஸ் 2025 சொல்றாங்க. ஓகே, சரி பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ உலகளாவிய பல பரிமாண வறுமை குறிப்பிட்டோமா? அது இந்தியாவோட தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகேங்களா? சோ இந்த வறுமை குறியீடு எல்லாம் வெளியிடுறது யாராக்குன்னா கண்டிப்பா நிதி ஆயோக் தான் வெளியிடும். சரிங்களா? நிதி ஆயோக் தான் இந்த வறுமை குறியீடா இருக்கட்டும், காற்று தர குறியீடா இருக்கட்டும், ஏற்றுமதி குறியீடா இருக்கட்டும், இதெல்லாம் யார் வெளியிடுவா? இதெல்லாம் வந்து நம்ம நிதி ஆயோக் தான். சரிங்களா? ஓகே. நிதி ஆயோக்கால் 2021 அறிமுகப்படுத்தப்பட்டு 12 குறியீடுகளை அடிப்படையாக வைத்து வறுமை கண்டுபிடிச்சு. அப்ப வறுமைன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு. எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 இடம். ஓகேங்களா? 12 இடம். சரியா? சரி, 12 குறியீடுகளை கொண்டுதான் வறுமை கணக்கிடப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நிதி ஆயோக் அறிக்கை 2024. இந்தியாவில் கடைசி 9 ஆண்டுகளில் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோடி? 24.82 கோடி பேர் வறுமையில இருந்து மீண்டுள்ளன்னு சொல்லி அந்த நிதி ஆயோக் சொல்லுது. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? 24.82. நமக்கு வந்து இந்த டேட்டா அவ்வளவா தேவையில்ல. ஸோ எந்த நாடு தான் பாருங்க அதிகமா சொன்னோம் இல்லையா, பீகார்ல தான் வந்து என்ன பண்ணுவோம், அதிகமான வறுமை அதிகமா உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டோம்னா பீகாரும் மணிப்பூர் பிளஸ் இன்னொரு கண்ட்ரி பார்த்தோம், இன்னொரு ஸ்டேட் என்ன பார்த்தோம்? ஜார்க்கண்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க, ஜார்க்கண்ட். அதுவே வந்து வறுமையை வந்து குறைக்கிறதுல முதலிடம் இருக்கிறது வந்து கோவா, கேரளா, தமிழ்நாடு. அதுல ஹைலைட் என்ன? தமிழ்நாடு தான். இன்னைக்கு கரண்ட் டேட்டா படி தமிழ்நாடு தான் இந்தியாவிலே. ஓகேவா? வறுமையின் வகைகள். வறுமை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா முழு வறுமை, தற்காலிக வறுமை, முதல்நிலை வறுமை மற்றும் இரண்டாம் நிலை வறுமை. முழு வறுமைனா என்ன? பேசிக்கா சொல்லுங்க. ஒருத்தர் ரொம்ப அதிகமான வறுமையில இருக்கான், எப்படி சொல்லலாம்? அத
அவனுக்கு உணவு, உடை, உறைவிடம், அந்த அடிப்படை தேவை கூட இல்ல, வாங்க முடியாத ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா முழு வறுமைன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகேங்களா? வறுமையை என்ன பட்டா நீங்களே கூட எழுதுங்க. வறுமைன்னு போட்டு 3ஆ பிரிங்க. ஒண்ணு வந்து என்ன சொல்றோம், முழு வறுமை. 2வது வந்து தற்காலிக வறுமை. 3வது வந்து முதல் நிலை வறுமை மற்றும் 2ஆம் நிலை வறுமைன்னு பிரிக்கிறோம். சரி, உணவு, உடை, இருப்பிடம், இந்த அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில இருக்கானா அது பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? முழு வறுமை. சரி, தற்காலிக வறுமைனா நாட்டின் பருவமழை குறையும் போது விவசாயத்தை நம்பி இருக்கும் விவசாயி என்ன பண்ணுவாங்க, தற்காலிகமா ஏற்படும் தற்காலிக வறுமை. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல, ஓகேங்களா, பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா தற்காலிகமா வறுமை. இப்ப கொரோனா வந்துச்சு, இல்ல ஒரு வெள்ளமோ ஒரு சுனாமியோ வந்துச்சு, அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் அழிச்சிட்டு போயிடும். மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப அவங்க வறுமைக்கு தள்ளப்படுவாங்க. மீண்டும் அவங்க சம்பாரிச்சு அவங்களோட ஸ்டேஜ் அடைஞ்சிடுவாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் இருக்கக்கூடிய வறுமைக்கு பேர் என்ன? தற்காலிக வறுமை. அல்லது இதே நிலை தொடர்ந்தால் அது முற்றிய வறுமை. தற்காலிக வறுமை, முற்றிய வறுமைன்னு 2 இருக்கும். ஸோ டெம்பரரியா இருந்தா அது பேர் தற்காலிக வறுமை. அது கண்டினியூ ஆயிட்டே போகுது அப்படின்னா அது பேர் என்ன அர்த்தம்? முற்றிய வறுமை அல்லது அமைப்பு சார்ந்த வறுமை. ஓகேனா? அமைப்பு சார்ந்த வறுமை. ஓகேவா? முதல் நிலை வறுமை அல்லது 2ஆம் நிலை வறுமை. சொல்லுங்க ரமேஷ். 11th எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம்னா சார் நம்ம ஒரு டேட்டா வந்து படிச்சிருப்போம் சார். அதாவது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிக வேலையின் மேல வந்து 82 நாள் வந்து அவங்க வந்து வேலை இல்லாம இருப்பாங்க சார். கரெக்ட். தற்காலிக வேலையின்மை. ஒரு வருஷத்துல 82 நாள் வேலை இல்லாம இருந்தா அது பேர் தற்காலிக வறுமைன்னு சொல்றோம். அதுவே வந்து முழுசா இல்லாம இருந்துச்சுன்னா அது பேர் என்ன அர்த்தம்? முற்றிய வறுமை, முழு வேலையின்மை அப்படிலாம் சொல்லும் இல்லையா, அதுதான் கணக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, முதல் நிலை வறுமை மற்றும் 2ஆம் நிலை வறுமை. ரவுண்ட்ரி என்பவர் 1991 முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை வறுமைகளுக்கு இடையில வேற்றுமையை சொல்றாரு. யாரு? ரவுண்ட்ரி. நோட் பண்ணி வச்சுங்க அந்த பேர். 1991. 1991 ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது பொருளாதார மாற்றம் அல்ல ஏதாவது 1991 என்ன சொல்லலாம்? புதிய பொருளாதார கொள்கை எப்ப சொல்லலாம்? 1991. நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப வந்து ரவுண்ட்ரின்ற ஒருத்தர் சொல்றாரு, ஆமா, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கோம். ஓகே, முதல் நிலை வறுமை மற்றும் 2ஆம் நிலை வறுமை இடையே உள்ள வேறுபாடு சொன்னது ரவுண்ட்ரி 1991. இதெல்லாம் பழைய புக்ல இருக்கு. முதல் நிலை வறுமைனா, முதல் நிலை வறுமை வந்து குடும்ப வருமானத்தை கொண்டு அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாது. அந்த முற்றிய வறுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு வர வருமானத்தை வச்சு என்ன பண்ண முடியல, அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியல, அது பேர் என்ன? முதல் நிலை வறுமை. அதுவே 2ஆம் நிலை வறுமைனா அவனுக்கு தேவையான அடிப்படை வசதியை வந்து அவன் பூர்த்தி செய்யறான். ஆனா அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட இருக்கிற காசை கொண்டு போயிட்டு, ஓகேவா, இப்ப 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிக்க முடியும். ஆனா அந்த 100 ரூபாய் கொண்டு போய் எதுல தள்ளுறான்? மது அருந்துதல், சூதாட்டம் போன்ற உபயோகமற்ற செலவுனால் ஏற்படுறது இல்லையா. ஏன்டா அவன்கிட்ட காசு இருக்கு, அவன் சம்பாதிக்கிறான், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுல வந்து 100 ரூபாய் தான் வீட்டுக்கு எடுத்து போறான், 200 ரூபாய் என்ன பண்ணிடுறான், மது அருந்தி சூதாட்டம் பண்ணி அவனா வறுமையை உருவாக்குறான்ல, அந்த வறுமைக்கு பேரு 2ஆம் நிலை வறுமை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தனால 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல, அடிப்படை வசதியை கூட பூர்த்தி செய்ய முடியல. அப்ப அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா முதல்நிலை வறுமை. இந்த சமுதாயமே அவனை வறுமையில தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவன் குடிகாரனா இருந்து இல்ல அவன் வந்து சூதாட்டம் ஆடி அவனே வறுமையில தள்ளப்படுறான் இல்லையா, அது பேரு 2ஆம் நிலை வறுமை. ரவுண்ட்ரி என்பவரின் கூற்றுப்படி முதல் நிலை வறுமையை விட எது மோசமானது? 2ஆம் நிலை வறுமை மோசமானது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒப்புமை வறுமை. ஒப்புமை வறுமை 2 பிரிவினரின் வாழ்க்கை. அதாவது கம்பேர் டு ரெண்டு பேரை. இப்ப ரமேஷை கம்பேர் பண்ணும்போது நந்தா வந்து என்னன்னா கொஞ்சம் பணக்காரா இருப்பார் இல்லையா, அப்போ இங்க ரமேஷ் வந்து வறுமை அப்படின்னு கணக்கு. கரெக்டா நான் சொல்றது? அந்த நந்தா வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்றாரு, அவருக்கு மேல ஒருத்தர் இல்லை, அவரோட கம்பேர் பண்ணும்போது யார் வறுமை? நந்தா வந்து வறுமையில இருக்காரு. சோ அப்போ இதுதான் கம்பேர், ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்றாங்க. 2 பிரிவினரின் வாழ்க்கை தரத்திற்கு இடையான உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதுதான் அது ஒப்புமை. ஒப்புமைனா 2 பிரிவு கிட்ட ஒப்புமைப்படுத்த தானே. மக்களின் பல்வேறு குழு கிட்ட, ஒண்ணு உயர்தர, நடுத்தர, இல்லைன்னா குறைவான வருமானம். இப்ப நம்ம சொல்லலாம் 1000 ரூபாய் மாசம் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களோட வறுமையில இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்படித்தானே கம்பேர் பண்ணுவோம். அதுவே மாசம் 5000 ரூபாய் வாங்குறவன் 10,000 ரூபாய் வாங்குறவனோட கம்மியா வறுமையில இருக்கான்னு தானே அர்த்தம். அந்த வறுமை தான் சொல்றாங்க. ஒண்ணு உயர்தர, நடுத்தர, குறைவான வருமானம் பெறுவர்கள். அப்படி இல்லையா, அது என்னன்னா இவங்க கூட பல்வேறு குழுக்களிடையே காணப்படும் வேறுபாடுகளையோ அல்லது ஒரே குழு, அதாவது பல்வேறு குழுக்களா இருக்கலாம். இப்ப தமிழ்நாடு
கர்நாடகான்னு கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே குழு தமிழ்நாடு மட்டுமே எடுத்துட்டு அதுல வந்து ஒரே குழுவினருடைய காணப்படும் வேறுபாடுகளோ அல்லது பல நாடுகளில் இப்ப கம்பேர் டு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா என்னது வறுமையான நாடு தான். ஓகேவா? அப்போ பல நாடுகளில் உள்ள மக்களிடையே காணப்படும் வேறுபாடுகளே குறிப்பதாகும். அது 2 ஆப்ஜெக்ட். ஒன்னு வந்து பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நமக்குள்ளே இருக்கலாம், இல்ல பக்கத்து கண்ட்ரியா இருக்கலாம். மக்கள் தொகையை பல்வேறு பிரிவினராக பிரித்து பார்க்கையில் அதாவது உயர் வருமானம் பெறும் 20% விட குறைவான வருமானம் பெறும் 20%ஓட ஒப்பு நோக்குதலை ஒப்பிட்டு வறுமை என்றார். அதாவது மக்கள் தொகை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து பார்க்கல உயர் வருமானம் பெறும் 20% விட குறைவான வருமானம் பெறும் 20%ஓடு இங்க என்ன பண்றாங்கன்னா ஒப்பீட்டு வறுமையை எதை சொல்றாங்கன்னா வறுமையை வச்சு சொல்றாங்க. எதை வச்சு ஒப்பீட்டு வறுமையை வந்து எதை வச்சு சொல்றாங்க? அவங்களோட சம்பளத்தை வச்சு உயர் தொகை அதிகமா சம்பளம் வாங்குறான் இல்லையா, அவன் வந்து பணக்காரன். அந்த ஃபர்ஸ்ட் 20% பணக்காரனும் குறைந்த 20% வாங்கினாலே அவங்க வறுமையில இருக்கான்னு சொல்லி ஒப்பீட்டு வறுமை சொல்றாங்க இந்தியாவில, இந்திய மக்கள் தொகையை பொறுத்தவரையும். சரிங்களா? ஒப்பீட்டு வறுமைனா புரியல. ஒப்புமை வறுமை ஒப்பீட்டு வறுமைனா என்ன? 2 பேரோட கம்பேர் பண்றது. அது 2 குழுக்களா இருக்கலாம், இல்ல ஒரே குழுக்களா இருக்கலாம், இல்ல 2 நாடுகளா இருக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார், போலாம் சார். கிராமப்புற வறுமை. இந்தியா பெரிதும் கிராமப்புறம் சார்ந்த விவசாயத்துறை பெற்று. ஆமா தானே? இந்தியாவில கிராமப்புறத்துல 60% மக்கள் இதுதானே விவசாயம் தானே? ஓகே. பெரும்பான்மையான கிராம மக்கள் தினக்கூலியாக வேலை செய்து குறைந்த கூலியை பெறுனர். ஆண்டின் சில மாதங்களிலே வேலை வாய்ப்பை பெறுனர். ஏன்னா விவசாயனாலே ஆண்டின் சில மாதம் தான் மழை பெய்யுது. சரி, இந்திய புள்ளி விவரப்படி இந்தியாவில் கிராமப்புறம் நம்ம பார்த்தோம். நகர்ப்புறத்துல அதிக வறுமையா, கிராமப்புறத்துல கிராமப்புறத்துல தான் அதிக வறுமை. உலக வங்கியின் ஆய்வறிக்கை 2022 படி கிராமப்புற வறுமை வந்து 26.3%. 2011. இப்ப என்னவா மாறி இருக்கு? அப்ப நம்ம பாதி குறைச்சிட்டோம். 11.6. இது மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். இங்க பிலிம்ஸ் தேவையில்ல, சும்மா பாத்துங்க. வேணா எழுதி வச்சுங்க, நோட்ஸ் இல்லாதவங்க எழுதி வச்சுங்க. 2011 26.3%. இப்ப எவ்வளவு இருக்கு? 2019 11.6%. சரி, கிராமப்புற வறுமை காரணம் என்ன? நம்மளே சொல்லலாம், பேசிக்கா சொல்லலாம். அதிவேகமான மக்கள் தொகை பெருகும். கிராமப்புறங்களே எனக்கு என்னாச்சு மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சிறந்த முறையிலும் போதுமான அளவிலும் அமல்படுத்த முடியாமல் இருக்குது. கிராமப்புறத்துல சிறப்பா செயல்படுத்தானா கிடையாது. கரெக்டா? வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது என்ன பண்ணா சிறந்த முறையிலும் போதுமான முறையிலும் அமல்படுத்தல. சூதாட்டம் தீய பழக்கம் அதிகமா இருக்கு. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பின்பற்றாம பழமையான முறையிலே ஓகே, நீ விவசாயம் இருக்கட்டும் எல்லாமே மூலியமா தான் பழைய முறை தான் இருக்கே தவிர நவீன முறை வரல. ஊழல் மற்றும் பணவீக்கம். கரெக்ட் சொல்லமா? ஊழல் பணவீக்கம். கிராமப்புறங்களில் காணப்படும் கல்வி அறிவு இல்ல. அப்ப அதுவும் ஒரு மைனஸ் சொல்லலாமா? கல்வி அறிவு இல்ல சார். அப்புறம் கிராமப்புற கடன் ஈஸியா கிடைக்குமா? கிடைக்காது சார். நான் போய் விவசாயம் செய்யறேன், எனக்கு 5 கோடி கொடுத்தானா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதுவே நான் வந்து ஒரு சாராய கடை வைக்க போறேன், எனக்கு 5000 கோடி கொடுனா கொடுக்க போறான். ஓகேவா? அப்போ சாதிகள் இடையேனா பகமை இருக்கா? நம்ம ஆளுங்களுக்கு சாதி பகமை இருக்கா? ஓகேவா? பேங்க் மேனேஜர் உயர் ஜாதியா இருந்தா ஒரு தாழ்ந்த சாதிக்கு கடன் கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம ஆளுங்க என்ன சாதி பொறுப்பு, அவன் அந்த தொழில தொடரான், இவன் இந்த தொழில தொடங்குறான்னு சொல்லிட்டு அவங்கள சாதி வேற்றுமைகள். அப்புறம் தகவல் தொடர்பு சாதனம். கிராமத்துல போய் 5G கிடைக்குமா? தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடைக்காது, வசதி கிடைக்காது. ஓகேவா? அவன் ஒரு கம்பெனி கட்ட போதுமான வசதி கிடைக்காது. கிராமப்புறங்களில் சிலரிடம் மட்டுமே. ஆமா, கிராமப்புறனாலே பார்ப்போம், ஒரு சிலர் தான் பணக்காரா இருப்பான், மத்த எல்லாமே ஒரு நடுத்தரத்திலேயோ இல்ல ஏழையா தான் இருப்பான். சொத்துக்கள் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்குதுன்னு சொல்றாங்க. முதலீடு மற்றும் சந்தை வசதிகள் குறைவு. திருமணம், பிறப்பு, இறப்பு போன்ற பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அதிகம் செலவிடுறாங்களா? ஆமா, கிராமப்புறத்துல அதிகம் செலவிடுறாங்க. சோ அதெல்லாம் வந்து வறுமைக்கான காரணம் சொல்றோம். வறுமைக்கான தீர்வு இது என்ன பண்ணலாம்? மேல என்னென்ன குறை பார்த்தியோ அதெல்லாம். கல்வி அறிவு இல்லையா? அப்ப கல்வி அறிவு கொடுக்கலாமா? அங்க தொழில்நுட்ப வசதி இல்லைன்னு பார்த்தோமா? அப்ப வேளாண்மை நவீனமயமாக்கலாம். பழைய முறையே இருக்கு, வேளாண்மை நவீனமயமாக்கி உற்பத்தி அதிகரிக்கலாமா? மக்கள் தொகை அதிகம் வருதுன்னு பார்த்தா கட்டுப்படுத்தலாமா? ஆடம்பர செலவை கண்ட்ரோல் பண்ணலாமா? ஓகேனா? அப்புறம் அந்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா? வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து மாவட்ட வரையும் கிராம வரையும் சிறந்த முறையில் சென்றடைய மாதிரி பண்ணலாமா? நம்ம ஓன எல்டர் தான். நகர்ப்புற வறுமை இந்தியாவில வந்து கிராமப்புறத்தை கம்பேர் பண்றது நகர்ப்புறம் வந்து கம்மி தான். ஓகேங்களா? சரி, முழு நேர வேலை செய்ய இருந்தும் பகுதி நேர வேலை செய்வது அதிகம். ஆமா தானே? நகர்ப்புறத்துல அங்க எவ்வளவு பார்த்தோம், இதுல எவ்வளவு பார்த்தோம்? 26.3 அந்த எவ்வளவு பார்த்தோம்? 11.6 மாத்தி 11 இங்க பாருங்க 14.2% அப்படியே எவ்வளவு இருக்குது? 6.3. நோட் பண்ணி வச்சுங்க.
மெயின் பிசிக்ஸ் ஆகும். நோட் பண்ணுங்க. 14.2 6.3 மாறி இருக்கு. இதுவும் நம்ம ஈஸியா போடலாம். காரணங்கள்லாம் போடலாம். மிக வேகமான மக்கள் தொகை, கிராமப்புற நகரங்களை நோக்கி அதிக மக்கள் இடம்பெயர்றாங்களா, பொது விநியோகம் அந்த வேலை வாய்ப்பு திண்டாட்டம், திறமையான பணியாளர்கள் குறைவு, நீண்ட நேரம் உழைச்சாலும் குறைவான சம்பளம், ஊழல், கல்வி மற்றும் இதர செலவுகள் அதிகம், சுய தொழில் தொடங்க வசதி இல்ல, வீட்டு வசதி இல்ல, மது மற்றும் போதைக்கு அடிமையாறாங்க, நகரங்களில் காணப்படும் குறைவான வேலை வாய்ப்பு. அதை தீர்க்கிறதுக்கு அதே மேல என்னென்ன பார்த்தோமே அதே வறுமை கோடு. நோட் பண்ணுங்க. இங்கதான் நிறைய டேட்டா நம்ம பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறுமை கோடுனா என்ன? ஒரு லைனை போட்டு இந்த லைனுக்கு கீழே கீழவெல்லாம் யாரு? வறுமை. அப்ப வறுமை கோடு என்பது வறுமையை வரையறுக்க பயன்படும் ஒரு அளவுகோல். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமான வரம்பு வறுமை கோடு. நம்ம எந்த ஒரு திட்டங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப அந்த லைன் அதான் வறுமை கோடுன்னு சொல்றோம். சரிங்களா? உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் FAOன்னு சொல்றோம் இல்லையா, முதலாவது டைரக்டர் ஜெனரலான லார்டு பாய்ட் ஓர். யாரு ஃபர்ஸ்ட் வரா? லார்டு பாய்ட் ஓர் என்பவர் வறுமை கோடு என்பதற்கு 1945 முதலில் இலக்கணம் வகுத்தார். யாரு? FAOட முதல் டைரக்டர் ஜெனரல் லார்டு பாய்ட் ஓர்னு சொல்றாங்க. அவர் தான் முதல்ல என்ன வறுமை கோட்டவருக்கு ஒரு வரையறை கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா 1945. ஓகேவா? பாய்ட் ஓர் ஞாபகம் வச்சுங்க, எழுதிங்க. 1945 பாய்ட் ஓர். ஓகேவா? எழுதிட்டீங்களா? இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவின் ஒரு செயற்குழு அறிமுகப்படுத்திதான். எப்ப பண்றாங்க? இந்தியாவில வறுமை கோடுன்றது எப்ப? ஏன்னா இந்த திட்டங்கள் போயிட்டு யாரு போய் சேரணும்? மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த மக்களை எப்படி கண்டுபிடினா பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது எந்த வருஷம்? 1962. ஓகேவா? 62னா அப்பதான் இந்தியா சீனா போர் நடந்துட்டு இருக்குமா? இந்தியா சீனா போர் சார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி எப்போ 1866 ஒரிசா பஞ்சம் இருக்கும் இல்லையா, அப்ப அது முடிஞ்சு 1867 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எப்போ அது புக்கா வெளியே வரும்? 1901. வெரி குட். 1901. ஓகேங்களா? அவர் வந்து என்னது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷோட செல்வம் பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சியும் சார் அப்படின்னு போடுவார்ல. அது அப்ப தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கி 2012 ஸ்ரீ ரங்கராஜன் வரை. ஏன்னா ரங்கராஜனோட கமிட்டி ஒவ்வொரு கமிட்டியா போட்டிருப்பாங்க. தாண்டேக்கர் அது மாதிரி ரங்கராஜன். கடைசியா வந்து ரங்கராஜன் வரை பல என்ன புரியல. கமிட்டி வந்து 12வது கமிட்டிங்க சார். குஸ்ருவுக்கு அடுத்துங்க சார். 12வது கமிட்டியா? வந்து விஜய் சார் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்றாரு சார். ஃபினான்ஸ் கமிஷன். எஸ் சார். ஆமா, தமிழ்நாட்டுல வந்து இப்ப இது இருப்பாங்களே, தமிழ்நாட்டுல அதுல கூட வரும் ரங்கராஜன் வருவார். சரி வாங்க. 2012 ஸ்ரீ ரங்கராஜன் வரை பல பொருளியல் அறிஞர்கள் அரசு 12வது இது சொல்றீங்களா திட்டக்குழுவா? இது நிதி ஆணையமா? நிதிக்குழு சார். நிதிக்குழு. 12வது நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து ரங்கராஜன். ஓகே ஓகே சூப்பர். ஒரே நிமிஷம் தெரியுது. ஓகே, இங்க பாருங்க. இந்தியாவில வறுமை கோடுன்ற கருத்தை எப்ப கொண்டு வரோம்னா 1962 திட்டக்குழுவோட ஒரு அமைப்பால தொடங்குறோம். அப்புறம் வந்து 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கி எப்போ வந்து வறுமை கோடு பல அறிஞர்கள் வந்து அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க வறுமையை அளவிடுறதுக்கு. அதுல வந்து 2012 வந்தவரையான ஸ்ரீ ரங்கராஜன் வரை பல பொருளியல் அறிஞர்கள், அரசின் வல்லுநர் குழுக்கள், உலக வங்கி போன்ற அமைப்புகள் வறுமையினை அளவிட முயன்றும் அதையொட்டி பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்து எறியும். இன்னைக்கு வறுமைக்கான ஒரு சரியான அளவீடு இல்ல, ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? தற்போது நிதி ஆயோக் வறுமை குறித்த அளவீடுல நம்ம சொல்றோம் இல்லையா, பல பரிமாண வறுமை குறித்த தேசிய அளவுல வெளியிடுறது யாரு? நிதி ஆயோக் சொல்றோம் இல்லையா. நிதி ஆயோக் வந்து இப்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. பயமா வரப்போதாது.
வறுமை கோடு பற்றிய ஆய்வு. சோ அப்படியே ஒரு நோட் போட்டு எழுதிங்க. இதெல்லாம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாத்தீங்கன்னா வறுமை கோடு காலவரிசை பத்துன்னு சொல்லி இதெல்லாம் கேட்பாங்க. எந்த குழு ஃபர்ஸ்ட் வந்தது, எது ரெண்டாவது வந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நோட் பண்ணுங்க. எழுதுறீங்களா? வறுமை கோடு பற்றி ஆய்வுன்னு போட்டுங்க. ஓகேங்களா? நம்ம நாட்டின் பல பொருளியல் வல்லுநர்கள் வறுமை பற்றி ஆராய்ந்து வறுமை கோட்டிற்குள் வாழ்பவர்களின் எண்ணிக்கையை மதிப்பிட்டுள்ளனர். அதன்படி 1960-61 காலகட்டத்தில் ஆய்வு செய்துள்ளார். 1960-61 ஃபர்ஸ்ட் யார் வரா? பிடி ஓஷா. நோட் பண்ணுங்க. பிடி ஓஷா. இது நான் மீண்டும் சொல்றேன், நிறைய டைம் கேட்டாங்க. வறுமை ஒழிப்பு வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த குழுவை. ஃபர்ஸ்ட் யார் வரணும்? பிடி ஓஷா. அவர் என்ன சொல்ற? 1960-61 நோட் பண்ணுங்க. 1960-61 ஃபர்ஸ்ட் வந்தது. கிராமங்களில் 184 மில்லியன் மக்களும் நகரங்களில் 6 மில்லியன். கிராமத்துல 184, நகரத்துல 6 மில்லியன் என மொத்தம் 190 மில்லியன் வறுமை கோட்டின் கீழ் இருந்தனர் கணக்கிட்டார். வெறும் சிம்பிளா எழுதிங்க போதும். ஓகேங்களா? பிடி உஷா பாத்தீங்கன்னா, பிடி ஓஷா என்ன சொல்றாரு? கிராமப்புறத்துல எவ்வளவு? 184, நகர்ப்புறத்துல 6, மொத்தம் 190. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது வந்து தாண்டேக்கர் ராத்து. நம்ம ரொம்ப மெயினான ஆளு. தாண்டேக்கர் ராத்து நடத்திய ஆய்வு. தாண்டேக்கரும் ராத்தும். டாக்டர் வி. நம்ம பார்த்தோம் இல்லையா, தாண்டேக்கர் வந்து வறுமைக்கு எப்போ சொல்லியிருப்பாரு? 1800. அது ஆஃப் பண்ணிடுறா தம்பி. மழை வந்தா கூட நிறைய அது ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி. சுவிட்ச் அமர்த்தில சார். ஓகே. தாண்டேக்கரும் ராத்தும் நடத்திய ஆய்வு. சரிங்களா? அதுல வந்து டாக்டர் வி எம் தாண்டேக்கரும் நீலகண்ட ராத்தும் கணக்கீட்டின்படி அதுவும் 1960-61. ஆனா யாரு ஃபர்ஸ்ட்? இவங்க ரெண்டு பேரும் யாரு? ரெண்டு பேருமே 1960-61 தான். ஆனா யாரு ஃபர்ஸ்ட் போடணும்? போடணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, கணக்கீட்டின்படி மொத்த மக்களில் 41% வறுமை கோட்டு கீழ் இருந்தனர் மதிப்பிட்டாங்க. ஆமா ஆமா. மொத்தம் வந்து எத்தனை பேரு? 40. உலகம் மொத்த மக்களில் 41% வறுமை கோட்டு. இதெல்லாம் இந்தியாவில. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. மழை வந்து சார் நம்ம சீக்கிரம் கிளாஸ் பண்ண மழைக்கு போக முடியும். ஸ்கிரீன் இல்லையா? ஒரே நிமிஷம் எடுக்கணும். அண்ணா உங்க ஊர்ல மட்டும்தான் எப்பவுமே மழை பெய்யுது. இல்ல நான் நேத்தெல்லாம் மழை வரும்னு நினைச்சா மழை வரல. மழை எப்பெல்லாம் வரும்னு நினைக்க, வெயில் எப்ப எல்லாம் அதிகமா அடிக்கும்னு நினைக்கணும், அன்னைக்கு மழை வர மாட்டேது. இன்னைக்கு சீக்கிரம் போட்டோம்னு நினைக்கிறேன், அதனால மழை வருது. நிறைய நாள் வேக்காடா இருக்கும், அதுல கிளாஸ் போடுறோம், அப்ப காத்து கூட அடிக்காது. இன்னைக்கு பாருங்க எப்படி அடிக்குது. சரி, ஓகே. தாண்டேக்கர் ராத்துப்படி எத்தனை சதவீதம் பேர் வந்து மக்கள் தொகையில வந்து எத்தனை சதவீதம் பேர் வறுமை கொள்ளுக்கிறாங்கன்னா 41%. சரி, நெக்ஸ்ட். ஓகேவா? சோ அப்ப அடுத்து போலாமா? அடுத்து வந்து யாரு வரணும்னா மின்காவின் ஆய்வு. மின்கா நோட் பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நான் பார்த்த எல்லா கொஸ்டினும் இவங்க வந்து இந்த குரூப் 1 கொஸ்டின் ஆகட்டும், குரூப் 2 கொஸ்டின் ஆகட்டும், இந்த வறுமையை பத்தி இந்த காலவரிசை பத்தி அதிகமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மின்கா நான் வேணும்னா கொஸ்டின் எடுத்து போறேன். கிராம ஏழ்மை பற்றிய மின்காவின் ஆய்வு. மின்கா. ஓகேங்களா? PS மின்கா கிராம மக்களின் வறுமை பற்றி ஆராய்ந்தார். அவரது ஆய்வின்படி எப்போ அவரு 1956-57 215 மில்லியன் கிராம மக்கள் 65% வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தனர் அதை மதிப்பிட்டார். ஓகேடா? எத்தனை சதவீதம்? 65% வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தனர். 215 மில்லியன் கிராம மக்கள் சொல்றாரு, 65%. ஓகேங்களா? PS மின்கா 1956-57 அதை போட்டு வச்சுங்க, பிராக்கெட்ல போட்டு வச்சுங்க. PS மின்கா. ஓகேவா? இது வந்து கிராம ஏழ்மை பத்தி அவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? கிராம ஏழ்மை கொண்டு வந்தவரையானா மின்கா. ஓகே. கிராமப்புற மக்கள் 65% சொல்றாரு. 1956-57. அப்போ யாரு ஃபர்ஸ்ட் வரா? இவருக்கு முன்னாடி ஓஷாவுக்கு முன்னாடி யார் வந்துருவானா? மின்கா வந்துடுறாரு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பர்தானின் ஆய்வு. பர்தானின் ஆய்வு 1960-61 இவருமே. ஓகேனா? டாக்டர் PK பர்தான் ஆய்வின்படி கிராம மக்களின் 35% வறுமை கொண்டு இருந்து மதிப்பிட்டார். இவர் எவ்வளவு சொல்றாரு?
கிராம மக்கள் எவ்வளவு 35% வறுமை கோட்டு 35 கீழே சார். இருக்காங்க. எஸ் சார். ஆமா, ஒவ்வொன்றையும் நீங்க சும்மா ஷார்ட்டா எழுதிட்டீங்கனாலே போதும், படிக்கணும் அவசியம் கிடையாது. பிடி ஓஷா என்ன சொல்றாரு அப்படின்னா 1960-61 184 மில்லியன் கிராமப்புறத்துலயும் 6 மில்லியன் நகர்ப்புறத்துலயும். தாண்டேகர் என்ன சொல்றாருன்னா மொத்த மக்கள்ல வந்து 41% வறுமை கோட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இவரு சொல்றாரு, மின்கா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 215 மில்லியன் மக்கள்ல உங்களை கிராம மக்கள், அதாவது 65% மக்கள், அத இதுல சொல்லணும்னா 215 மில்லியனு, அதுவே வந்து சதவீதம் சொன்னா 65% மக்கள் வந்து வறுமை கோட்டில் கீழே இருக்காங்கன்னு சொல்லி மின்கா சொல்றாரு. பர்தான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா 35% வறுமை கோட்டு கீழே இருக்கிறான்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகே, அது எல்லாமே எழுதிட்டீங்களா? ஓகே இப்போ சார். வறுமை கோட்டின அளவிட இந்திய திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள் பார்க்கலாமா? 1979 இக்கமிட்டி, ஓகே, எந்த கமிட்டி அப்படின்னா அலக் கமிட்டி. ஃபர்ஸ்ட் எந்த கமிட்டி வரா? அலக். எழுதிட்டீங்களா? கமிட்டின்னு போட்டுங்க, திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழுக்கள், அலக் கமிட்டி. எஸ் சார். ஓகேவா? இக்கமிட்டி 1979 ஒய்கே அலக் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அப்ப இதோட தலைவர் யாரு? ஒய்கே அலக்கு 1979. இது வந்து தனிநபர் ஒருவர் உட்கொள்ளும் உணவின் கலோரிகள் அடிப்படையில். இவர் என்ன சொல்றாரு, கலோரியை வச்சு வறுமை கோட்டை அளவிட்டார். அதுல என்ன சொல்றேன்னா, கிராமங்களில் நம்ம பார்ப்போம் இல்லையா எத்தனை கலோரி, கிராமங்கள்ல 2400 கலோரிகளுக்கும் நகர்ப்புற வாழ்வங்களுக்கு 4 2100 கலோரிகளுக்கும் குறைவாக பெற்றால் வறுமை கோட்டு கீழ் வாழ்வார்னு சொல்றாரு. நோட் பண்ணுங்க. அலக் கமிட்டி 1979 போடுறாரு. ஓகேவா? 1979 கொண்டு வர்றாரு. அவர் சொல்றாரு கிராமப்புறத்து லெவல 2400 கலோரிகளும் நகர்ப்புறத்து லெவல சொல்றாரு 2100 கலோரிகளும் குறைவாக பெற்றால் அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. ஓகேவா? கேட்க சொல்லுங்க ரமேஷ். 1960, 61, 61 சார். புரியல. 1960 to 61 தான் சார் எல்லா பக்கமும் வருது. ஆமா, இந்த கேப்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு பசுமை புரட்சி முன்னோடி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 7 மாவட்டங்களில் 7 மாநிலங்களில் 7 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸ் இருக்குதுங்க சார். புரியல. அதிக விளைச்சல் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் பயிர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க சார். 1960, 61 சார் பசுமை புரட்சிக்கு ஒரு முன்னோடி திட்டமா அதை பண்ணுவாங்க சார். ஆமா ஆமா, 7 மாவட்டங்களில் 7 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர்கள் வந்து இது பண்ணி எடுப்பாங்க. அது வந்து 1960 to 61 தான் வருது சார். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அது எல்லா இடத்துலயும் இது பண்ணுவாங்க, பசுமை புரட்சி பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ரமேஷ். ஓகே, இங்க வாங்க. அலக் கமிட்டி பாருங்க 2400 கலோரிகள். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? லக்டாவாலா கமிட்டி. லக்டாவாலா கமிட்டி செப்டம்பர் 1989. ஆல்ரெடி பார்த்தோமா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 1989. ஓகேவா? மூலு ராமாமிர்த திட்டம் 1989. அப்ப நேத்து எதுக்கு 1989 பார்த்தோம்? நேத்து சொன்னனே ஏதாவது சட்டங்கள் போட்டிருந்தாலும் 1989 நேத்து பார்த்தல இந்த பாயிண்ட் 1989. ஓகே சரி, பார்த்துலாம். லக்டாவாலா கமிட்டி 1989 திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட கமிட்டி ஜூலை 1993 அறிக்கை, அதாவது போட்டது செப்டம்பர் 1989 செப்டம்பர். அது எப்ப அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னா ஜூலை 1993. ஓகேவா? சரி, இது என்ன சொல்லுதுன்னா கிராமப்புற இதுவும் 2400 கலோரிகளும் நகரங்கள் வாழ்க்கை 2100 கலோரிகளும் பெறுவதன் அடிப்படையில் வறுமையை அளவிட்டது. இதுவும் அதே தான் சொல்லுது. எக்ஸ்ட்ரா என்ன சொன்னா கமிட்டியின் அறிக்கை 1993-94 படி இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு சொல்லுது? 36%. அது வந்து மேல சொல்லல, எந்த டேட்டாவும் சொல்லல. இது எக்ஸ்ட்ரா சொன்னா 36% இந்தியாவில் என்ன பண்றாங்க, வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? அதே டேட்டா தான். ஆனா போட்டது 1989, அறிக்கை வெளியிட்டது எப்ப 93. அது 93-94 என்ன சொன்னா 36% வந்து வறுமையில இருக்கிறாங்கன்னு சொல்லுது. ஓகேவா? அடுத்தது போலாமா? டெண்டுல்கர் கமிட்டி டிசம்பர் 2005. டெண்டுல்கர் கமிட்டி டிசம்பர் 2005 நோட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து மால்தோஸ் கோட்பாடு எப்படி பார்த்தோமோ அது மாதிரி 2 பேரு. ஓகேங்களா? ஒன்னு வந்து தாண்டேகரும் இன்னொன்னு வந்து டெண்டுல்கரும். ஓகேங்களா? டெண்டுல்கர் கமிட்டி நோட் பண்ணீங்க. இக்கமிட்டி 2005 சுரேஷ் டி டெண்டுல்கர் என்பவரின் தலைமையில் திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி 2005 போட்டு 2009 அறிக்கை சமர்ப்பிக்குது. இக்கமிட்டி கிராமப்புறங்கள் எவ்வளவு சொல்லுது? 4 27 ரூபாய் குறைவாகும், நகர்ப்புறங்கள் எவ்வளவு 33 ரூபாய் குறைவாகும் பெறுபவர்களை வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் சொல்றாங்க. அடாப்பாங்களா, 27 ரூபாய் நம்ம டீ குடிக்கிற காசு ஆச்சுல்ல, பத்தியா? அந்த 27 ரூபாய் ஒரு கம்மியா இருந்தாதான் அவன் வந்து வறுமைன்னு சொல்லிக்கிறாங்க 2005. இக்கமிட்டி கிராமப்புறங்களில் 4 எவ்வளவு? கிராமப்புறத்துல 27 ரூபாய். அப்ப 27 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியுமா? ஓகே, நகர்ப்புறத்துல வந்து 33 ரூபாய். இவங்களுக்கு தான் வறுமை சொல்லி கமிட்டியின் அறிக்கையின்படி 37.2% பேர் வறுமை கோட்டு கீழ் வாழ்கின்றார்கள். ஓகேவா? 2004-5 எவ்வளவு? அவர் எவ்வளவு சொன்னாரு? அவர் வந்து 2400 கலோரிகள் சொன்னாங்க அவங்க எல்லாம்.
கரோலியர் சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 36 எஸ் சார். சதவீதம் பேர் சொன்னாரு. யாரு? 36 சார். லக்னாவாலா கமிட்டி 1989 போட்டு 1993 வந்தது. இங்க வந்து 2004 2005 போட்டு 2009 சொன்னார் இல்லையா? இவர் சொல்றாரு 37.2% மக்கள் வறுமை கோட்டு கீழ இருக்கிறாங்க. கிராமப்புறம் வந்தா 27 ரூபாய், நகர்ப்புறம் வந்தா 33 ரூபான்னு சொல்றாரு. அடுத்து ரங்கராஜன் கமிட்டி பார்த்தோமா? கடைசியாக பார்த்தது ரங்கராஜன் கமிட்டி. ஓகேங்களா? 12வது நிதிக்குழு. ஓகே, அந்த 5ஆம் திட்டம். சரி, இக்கமிட்டி ஜூன் 2012 மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் யாரு? இக்கமிட்டி ஜூன் 2012 மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் யாரு? சி ரங்கராஜன் என்பது தலைமையில் அமைக்கப்பட்டது. இக்கமிட்டி ஜூன் 2014 போட்டு ஜூன் 2014 2 வருஷம் அறிக்கையை சமர்ப்பிக்குது. இக்கமிட்டி கிராமப்புறம் எவ்வளவு சொல்லுது? இவர் என்ன பண்றாரு? 33 ரூபாயும், ஓகேங்களா? நகர்ப்புறத்துல 47 ரூபாய். அவரு என்ன பார்த்தா இவரு டெண்டுல்கர் என்ன சொன்னாரு? கிராமப்புறத்துல 27, நகர்ப்புறத்துல 33. 27, நகர்ப்புறத்துல 33 இவரு சார். நகர்ப்புறத்துல 33, கிராமத்துல 33, நகர்ப்புறத்துல 47. ஓகேவா? எஸ் சார். கமிட்டியின் படி 29.5. 2011-12 எவ்வளவு? அவரு எவ்வளவு சொன்னார்னா 37.2 சொல்றாரு. இவரு எவ்வளவு சொல்றாருன்னா 29.5. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதி டேட்டா எழுதிங்க. சும்மா டேட்டா தான். 2000 ஸ்டார்ட் ஜூன் 2012. ஓகேங்களா? அறிக்கை வந்து ஜூன் 2014. ஓகேங்களா? இவரு வந்து வறுமையை வந்து 33, கிராமப்புறம் நகர்ப்புறம் 47 ரூபாய். ஓகேங்களா? நோட்ஸே தேவையில்ல, சும்மா எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? இவருக்கு அறிக்கையின்படி 2012 29.5%. நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல, எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா எடுத்துக்கலாம். ஓகே, உலக வங்கியின் அளவீடு 2022. உலக வங்கி தான் நம்ம சொன்னோம். ஒரு நபர் வந்து என்ன பண்ணாரு? ஒரு நபர் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை கூட பூர்த்தி செய்ய முடியலன்னா அது பேர் தான் வறுமைன்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த உலக வங்கி 2022 அறிக்கை சொல்லுது, உலக வங்கி கணக்கெடுப்பு முறைப்படி ஒரு நாளுக்கு எவ்வளவு? 1.90 அமெரிக்க டாலருக்கு குறைவாக பெற்றால். ஓகேங்களா? உலக வங்கியோட குறியீடு. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா பார்த்து வந்தோம்ல, ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து வந்துட்டோம். யாரு? பிடி ஓஷா, அப்புறம் வந்து இவரு யாரு ஒரு பேரு தாண்டேக்கரு, அந்த மாதிரி பார்த்து வந்தோம் இல்லையா? மின்கா அப்படி பார்த்து வரோம். அதுக்கடுத்து நம்ம இந்தியாவில பார்த்து வந்தோம் திட்டக்குழு. அதுக்கப்புறம் உலக வங்கி ஒரு பாவர்ட்டியை பத்தி ஒரு வரையறை சொல்லுது. 1.90 அமெரிக்க டாலர் குறைவாக பெற்றால் அவங்க என்ன அர்த்தம்? 1.90 உலக குறைவாக பெற்றால் அவர் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்னு சொல்ல வராங்க. உலக வங்கி அறிக்கைப்படி 2019 10.2% மக்கள் இந்தியாவில 10.2% வறுமை கோட்டு உள்ளவர்னு சொல்றாங்க. வறுமைக்கான காரணம் நம்ம ஈஸியா போட்டலாம் இல்லையா? பொருளாதார காரணம் என்னன்னு சொல்லலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உலக வங்கி எழுதிங்க 2022 $1.90. ஓகேங்களா? இந்தியாவில வந்து 10.2 பேர் வறுமையில் இருக்கிறான்னு சொல்லுது. போல மாத்துது பொருளாதார காரணம். நீ நம்மளே சொல்ல, வறுமைக்கான காரணம் என்ன? வேலையின்மை, சமமில்லாத செல்வ பகிர்வு. ஆமால, இப்ப வளங்கள் பார்த்தா ஒரே ஆளுகிட்ட தான் குவிஞ்சிருக்கும். ஓகேங்களா? வேலையின்மை, சமமில்லாத செல்வ பகிர்வு, பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல். என்ன பண்றோம்? சொத்து போய் இது பண்ணி வைக்கிறது. அப்புறம் விவசாய காரணி, ஏன்னா மழை பெய்யல, ஆள் கிடைக்கல, அந்த மாதிரி தேவையான தொழில் வளர்ச்சி இன்மை, நம்ம கிட்ட வந்து டெக்னாலஜி அவ்வளவா இல்ல, பணவீக்கம், ஊழல், பணவீக்கம், கருப்பு பண புழக்கம், அரசாங்கத்தின் தேவையில்லாத செலவுகள். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லல. தனிநபர் காரணம் நம்ம என்ன சொல்லலாம்? உடல் பலவீனம், உடல் குறைகள், மனநிலை குறைபாடு, குறைவான படிப்பு, சோம்பேறித்தனம், ஒழுக்க சிதைவு. ஓகேங்களா? அவ்வளவுதான். சுய தொழில் ஈடுபடாம அனுபவமின்மை. சமூக காரணம் என்ன சொல்லலாம்? ஆடம்பர செலவுகள், எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு வச்சிருக்கான். வன்முறைகள். ஓகேவா? கல்வி திட்டம் வந்து குறைபாடா இருக்குது, அதை சொல்றாங்க. சமூக கொடுமைகள், சாதி மதம் அந்த மாதிரி சமூக கொடுமைகள். கூட்டு குடும்பம், அதுவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா செலவு அதிகமா இல்லையா கூட்டு குடும்பம் வந்தா? அப்புறம் மக்கள் தொகை பெருக்கம். வறுமைக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம்? ஒரு கொஸ்டினே வரும் அடிக்கடி. மக்கள் தொகை பெருக்கத்தை மக்கள் தொகை பெருக்கமே சொல்லலாம் சார். மக்கள் தொகை பெருக்கம் வறுமைக்கு காரணமா அல்லது வறுமை மக்கள் தொகை பெருக்கத்துக்கு காரணமா அப்படின்போது ரெண்டுமே வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மைக்கு வறுமை காரணமா இல்ல வறுமைக்காக வேலை வாய்ப்பின்மையால வறுமை ஏற்படுதுன்னா அதுவும் ஒண்ணுக்கு ஒன்று காரணம் அப்படின்னு வரும். ஓகே, சோ போலாமா? டேவிட் எலிஷ் என்ற வல்லுநர் 1973 வறுமைக்கு கூறும் 3 காரணங்கள். அவர் யாரு? டேவிட் எலிஷ் யாரோ ஒரு புதுசா வர்றாரு 1973. அவர் வந்து வறுமைக்கு தனிப்பட்ட நபர்களே காரணம்ன்றாரு. அப்புறம் வறுமையின் காரணம் ஓகே, அது நமக்கு தேவையில்ல, அது சும்மா விட்டுடுங்க. ஓகே, நடுத்தர வறுதை சேர்ந்த ஒரு நபர், நான் மிகவும் போராடி இந்த நிலையினை அடைந்துள்ளேன். ஏழைகளால் மட்டும் ஏன் இவ்வாறு முன்னேற முடியவில்லை? இதற்கு அவரிடம் தானே ஏதோ தவறு உள்ளது என்று கூறுகின்றார். அது நமக்கு தேவையில்ல. வறுமையின் காரணம் வறுமை காரணம். ஒண்ணு வந்து என்ன சொல்றாரா? வறுமைக்கு காரணம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட நபர்களே காரணம்ன்றாரு. ரெண்டாவது வறுமையின் காரணம் வந்து வறுமை கலாச்சாரம். இந்த கலாச்சாரமே அப்படிதான் இருக்குது. தலைமுறையாக வறுமையின் மீதாக நடந்து வரும் ஒரு சிறப்பு கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு ஆஸ்கர் லூயிஸ். அவர் என்ன சொல்றாரு? வறுமையின் காரணம் வந்து என்னது? வறுமை காரணம் கலாச்சாரமே. இது ஒண்ணு கிடையாது. ஆமா 1 2 3. ஓகேங்களா? வறுமைக்கு காரணம் வந்து வறுமைன்ற ஒரு கலாச்சாரமே. அதாவது ஏழையில இருக்கிறவங்க ஏழையா இருக்கணும், ஏழையாவே இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், பணக்காரவே இருக்கணும் அப்படின்ற கலாச்சாரம். அடுத்தது வறுமை காரணம் வந்து சமூக கட்டமைப்பு, இந்த சமூகத்தோட கட்டமைப்பு. ஓகேங்களா? இந்த சமூகம் தான் வறுமையா வச்சிருக்குதுன்னு சொல்லி 3 காரணத்தை யார் சொல்றாரு? அவர் சொல்றாரு. 1973 டேவிட் எலிஷ் சொல்றாரு. அது நமக்கு தேவையில்லை, நம்ம புக்ல இதெல்லாம் இல்ல, இது நமக்கு தேவைப்படாது.
ஓகே, வறுமையின் விளைவுகள் நாம் சொல்லமா? மக்கள் தொகை அதிகரிக்குமா? பேசிய விஷயம், சார் மக்கள் தொகை அதிகரிக்குமா? இளைஞர்கள் தங்களை தீவிரவாத இயக்கங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிறானா? கண்டிப்பா சேர்த்துக்கிறான். ஓகே, கொலை கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்களா? ஆமா. வேலையின்மை அதிகரிக்கிறதா? ஆமா. சரியான சுத்தமான உணவு கிடைக்காதால் உடல்நல குறைபாடு, சுகாதாரமற்ற வாழ்வு. ஆமா. எழுத்தறிவின்மை அதிகரிக்கிறது. கரெக்ட். குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பெண் சிசு கொலைகள் அதிகரிக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிய முடியாமல் போயிருது. தற்கொலைகள் அதிகரிது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறையுது. நம்மளே ஜென்ரலா போடலாம்ல. ஓகே, சமுதாயத்தில் ஏழை மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனை அதேதான். சமூக பரவல் பிரச்சனை. இதெல்லாம் கதை நமக்கு தேவையில்லை. வசிப்பிட பிரச்சனை. ஓகே, கலாச்சாரம் சீர்கெடுது வறுமையினால. அடுத்து வந்து உலக பட்டினி குறியீடு 2024. ஓகேங்களா? உலக பட்டினி குறியீடு சொன்னோமா? உலக பட்டினி குறியீடு, உலக பல பரிமாண குறியீடு வெளியிட்டது யாருன்னு பார்த்தோம்? யுஎன்டிபியும் உலக பரிமாண உலக பல பரிமாண வறுமை குறியீடு. அது வந்து யுஎன்டிபியும் பிளஸ் வந்து யாரு? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். இந்தியாவில தான் வந்து யாரு அப்படின்னா நிதி ஆயோக். அது மாதிரி உலக பட்டினி குறியீடு. ஓகேனா? குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லுவோம். அதை வெளியிடுற அமைப்பு யாருன்னு பார்த்தோம்னா அயர்லாந்தின் கான்சர்ன் வேர்ல்ட் வைடு. ஓகேலா? கான்சர்ன் வேர்ல்ட் வைடு மற்றும் ஜெர்மனியின் வெல்த் ஹங்கர் லைஃப், இந்த 2 நிறுவனம் இணைந்து ஓகேலா இதை வெளியிடுறாங்க. எது? குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. யாரு? அயர்லாந்தோட கான்சர்ன் வேர்ல்ட் வைடும், ஜெர்மனியோட வெல்த் ஹங்கர் லைஃப். ஓகேங்களா? சரி சார், நம்ம வந்து சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறை எதை வச்சு நம்ம வந்து பட்டினி குறியீட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு, இது ரெண்டுத்தையும் ஆய்வு செஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம், இதை பண்றோம். ஓகேங்களா? பட்டினி குறியீட்டை கணக்கிடும் 4 காரணிகள் என்னென்ன? ஒண்ணு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. 2வது வந்து இது 4த்தையும் எழுதிக்க. பட்டினி குறியீடு எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பல பரிமாண வறுமை குறியீடு என்னென்ன பார்த்தோம்? பல பரிமாண ஒரு வறுமை குறியீட்டுக்கு என்னென்ன காரணிகள்? உடல் நலம், ஆரோக்கியம், கல்வி. உடல்நலம், கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். அதான் உடல் நலம், சுகாதாரம் பார்த்தோம். ஆரோக்கியம். ஓகேங்களா? அதான் உடல் நலம் தான், ஆரோக்கியம் Yes, ரெண்டு sir. ஒண்ணுதான். அது வந்து சுகாதாரம், கல்வி. ஓகேங்களா? கல்வி அது மெயினா பார்த்தோம். வாழ்க்கை தரம்னு பார்த்தோம். உடல் Yes, sir. நலம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஒண்ணுதான். உடல் நலம், ஆரோக்கியம், சுகாதாரம்லாம் ஒரே பாயிண்ட் தான். 2வது வந்து வாழ்க்கை தரம், 3வது வந்து கல்வி. இது 3 தான் உலக பல பரிமாண வறுமை குறியீடுக்கு. அதே மாதிரி வந்து பட்டினி குறியீடுக்கு எதை கண்டுபிடினா 4. ஒண்ணு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காமனா. 2வது வந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எடை வளர்ச்சி குறைபாடு, எடை குறையுது. அதே மாதிரி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு, எடை கம்மியாகுதோ இல்ல வளர்ச்சி கம்மியாகுதோ இல்ல வந்து குழந்தைகளின் இறப்பு விகிதம். இது 4த்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதை என்ன சொல்றோம்? பட்டினி. ஏன்னா பட்டினியா இருக்கனாலதான் அவங்க அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மராஸ்மஸ், அப்புறம் இன்னொரு நோய் எது வருமே, குவாஷியர். கேள்விப்பட்டிருமா? சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். Yes, sir. Marasmus, kwashiorkor. ஆமா, அந்த புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஒல்லியா இருக்கும் குழந்தை, ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஆனா வயிறு மட்டும் என்ன இருக்குன்னா அதிகம் பெருசா இருக்கும். அது மாதிரி ஒண்ணு இருக்கும், பாத்துருப்போம் இல்லையா? அது மாதிரி நோய்கள். சோமாலியா அந்த Sir, நாட்டுல எலும்பு நிறைய இருக்கிறது பேர் Marasmus, sir. கொஞ்சம் குண்டா இருந்தா அதுக்கு பேரு kwashiorkor. ஓகே. 5 வயதுக்கு அதான் அப்ப அந்த 4 பாயிண்ட் தான். அது என்னது? ஊட்டச்சத்து குறைபாடு. ஓகேங்களா? அடுத்தது வேற என்னன்னு சொல்றோம்னா 5 வயசுக்கு எல்லாமே 5 வயசு கம்பேர் தான். 5 வயதுக்கு விட்ட குழந்தைகளின் எடை வளர்ச்சி குறைவு, அது வந்து வளர்ச்சி குறைபாடு, அப்புறம் குழந்தைகளின் இறப்பு விகிதம். சரி, மதிப்பீடு முறை 0ல இருந்து 100 வரைக்கும் சொல்றோம். அவ்வளவுதான். இந்தியா வந்து எத்தனாவது இடம்? நான் பார்த்தோம்னா 105வது இடம். அதாவது 125 அப்டேட் வரல, 124 அப்டேட் தான். அதே தான் 105வது இடம் தற்போதும். சரிங்களா? முதலிடம் சீனாமா. பசி பெருநில முதலிடம் சீனா. அதாவது பசியே இல்லாத இடம். நம்ம வந்து எங்க இருக்கிறோம்? சீனா எங்க இருக்கிறோம், நாம எங்க இருக்கிறோம்? 105. ஓகேங்களா? கடைசி வந்து காங்கோ. அவ்வளவுதான். இது நமக்கு தேவையில்ல. இந்த டேட்டா உங்க கையில இது இருக்கா? நோட் இருக்கா? எழுதுங்க. இந்த டேட்டா எழுதுங்க. நம்ம 4 இது பார்த்தோமா? 5 வயதுப்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதத்துல எவ்வளவு? 2.9%. இந்தியா எவ்வளவு? 5 வயதுக்குள்ள 5 வயதுல இறக்குறாங்களே குழந்தை இறப்பு விகிதம், அது வந்து 2.9%. எழுதிங்க. இந்த டேட்டா யூஸ் ஆகும். இந்தியாவில் குழந்தை வளர்ச்சி குன்றிய, குழந்தை வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை வளர்ச்சி குன்றியதுல வந்து 35.5% வளர்ச்சி குன்றியவர்கள். ஓகேங்களா? ஊட்டச்சத்து குறைபாட்டால் எடை குறைவுன்னு பார்த்தோம்னா எடை குறைவு வந்து 18.7%. எடை குறைவு எவ்வளவு? 18.7%. ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளவு? 13.7%. எழுதிட்டீங்களா? 35.5, 18.7, 13.7. இப்ப சொல்லுங்க போலாம். இப்ப சொல்லு. 5 வயதுப்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளவு பார்த்தோம்? எவ்வளவு இந்தியாவுல எவ்வளவு இருக்கிறாங்க ஊட்டச்சத்து குறைபாடு? 18.7%. 5 வயதுப்பட்ட குழந்தைகளின் எடை வளர்ச்சி குறியீடு எவ்வளவு? எடை வளர்ச்சி குறியீடு 35.5%. குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு எவ்வளவு பார்த்தோம்? வளர்ச்சி குறைபாடு 2. இறப்பு விகிதம் தான் 2.96 நம்ம பார்த்தோம். வளர்ச்சி குறைபாடு எவ்வளவு?
வளர்ச்சி குன்றியது வந்து பார்த்தோம்னா 35.5 சார். எடை ஊட்டச்சத்து சத்து ரெண்டுமே சேர்த்தா சார் 18.7. எடையும் ஊட்டச்சத்துமா? இல்ல ஒவ்வொன்றும் டேட்டா பாருங்க. எடையே குறைவே அப்ப ஏற்படுது யாரும் சார். எழுதலையா? இங்க பாருங்க, டேட்டா சரியா பாருங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஊட்டச்சத்து குறைபாடு 13.7%. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எவ்வளவு? 13.7%. ஓகேங்களா? ஊட்டச்சத்து குறைபாடு 13.7%. ஓகேங்களா? ஊட்டச்சத்தும் எடையும் சொல்ல, ஊட்டச்சத்து இல்லாம எடை குறைஞ்சதுதான் எவ்வளவு? 18 புள்ளி எவ்வளவு ஊத்துறான் பாரு. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடால் எடை 18.7%. எடைக்கு கம்மி வந்து 18.7%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 வயதுபட்ட குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு அதுதான் எவ்வளவு? 35.5%. வளர்ச்சி குன்றியது வந்து 35.5%. 35.5%. அதே வந்து இறப்பு விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தா 2.9%. இதை வந்து நம்ம எங்க மெயின்ஸ்ல இந்த 4 பாயிண்ட பட்டினின்னு வச்சனாலே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உலக பட்டினி குறியீட்டோட இதை வச்சு நம்ம இந்தியாவில இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேங்களா? ஊட்டச்சத்து 13.7, குழந்தை எடை வந்து எவ்வளவுனா 18.7, குழந்தை வளர்ச்சி எவ்வளவுனா 35.5, 5 வயதுக்குப்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 2.9. சரி, நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறப்போ? 105வது இடம். நோட் பண்ணி வச்சுங்க. 2024, 23 இருந்து 25 வரையுமே 105 இடம் தாங்கிறோம். சரி, இந்தியாவில் ஊட்டச்சத்து இப்பதான் இது மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம பிரச்சனையை பார்த்துட்டோம். அதை சால்வ் பண்றது இந்திய அரசு என்னென்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. மழை நிறைய வருது, நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? எங்கேயாவது பார்த்தோமா? எந்த டாபிக்ல பார்த்தோம்? குழந்தைகள் பார்த்தோமா? இந்தியாவில் குறைபாடு சரி செய்ய நடவடிக்கை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் 1975. ஞாபகம் இருக்கா பாருங்க? அக்டோபர் 2, 1975 நம்ம சொன்னோம் இல்லையா? பிறந்த குழந்தை 0 இருந்து 6 வயதுபட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, சுகாதார நிலையம், அங்கன்வாடியில நம்ம நிறைய டேட்டா சொன்னேன். அங்கன்வாடியில சாப்பாடு கொடுக்கறது, அங்கன்வாடியில கல்வி கொடுக்கறது, சத்துணவு மாவு, அவங்களுக்கு வந்து வேற என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்வி, முன்பருவ கல்வி, தடுப்பூசி, இது எல்லாமே கொடுக்குற இடம் தான் என்ன பார்த்தோம்? அந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். அங்கன்வாடி டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அவங்க எல்லாம் இதுக்குள்ளதான் வருவாங்க, நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அதுதான் இது. ஓகேனா? குழந்தை இறப்பு விதம், நோய். அப்போ அங்கேயே படிச்சிட்டோம். இங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ரிமெம்பர் பண்ண போறோம். 6 வயதுபட்ட குழந்தை, 0 to 6 வயதுப்பட்ட குழந்தைக்கு தான் குழந்தை இறப்பு விதத்தை குறைக்கணும், நோயும் தன்மை விதத்தை குறைக்கணும், ஊட்டச்சத்து வந்து அதிகம் கொடுக்கணும், அப்புறம் பள்ளி கல்வி இடைநீட்டில் குறைக்கணும். அதுதான் இதோட ஏமே. சரி, 6 வயசு குழந்தை அங்கன்வாடி மூலம் 6 வயது வரை நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒவ்வொரு மாதமும் எடை எடுத்து வளர்ச்சியை கண்காணிக்கிறாங்களாம். எடை எடுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இணை உணவு வழங்குதல். நான் சொன்ன இணை உணவு சத்துணவு மாவு, முட்டை, அதெல்லாம். குழந்தைக்கு தடுப்பூசி பார்த்தோமா? தடுப்பூசி பண்ணோம். விட்டமின் ஏ திரவம் வழங்குதல் மற்றும் வயிற்றுப்பூச்சி. ஆமா, வயிற்றுப்பூச்சி மருந்து கொடுப்பாங்க அப்பப்போ. ஓகேனா? எங்க பாட்டி வாங்கிட்டு வந்து என் வாயில போட்டு விட்டோம். வைட்டமின் ஏ திரவம் வழங்குதல் மற்றும் வயிற்றுப்பூச்சி நீங்கும் மருந்து நீங்குதல். சரிங்களா? அப்புறம் குழந்தைகளுக்கு முறையான முன்பருவ கல்வி நம்ம சொன்னோம் இல்லையா? இங்க மனப்பாடம் பண்ண ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் ரிமெம்பர். ஏன்னா நம்மளோட நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மள என்ன பண்ணிப்போம்னா பால்வாடி ஸ்கூல்ல போயிருப்போம். அதை பார்த்தாலே எழுதிட்டு போயிடலாம்ல. 1975 மட்டும் தான் ஞாபகம் சொன்னேன். நெக்ஸ்ட் போலாமா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சட்டமே அடிக்கடி சொல்லுவாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எழுதுறீங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, எழுதுங்க. இங்கிலீஷ்ல எழுதுங்க. அதே மாதிரி அது இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. NFSA, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அதுல கரெக்டா 2013. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. அதான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நம்ம இதுக்குள்ளதான் அந்த என்ன வந்திருக்கேன், அந்த நம்ம ரேஷன் கடை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் இதுக்குள்ளதான். தொடக்கம் வந்து ஜூலை 5, 2013. எப்போ தொடக்கம்? ஜூலை 5, 2013. ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பு. இதோட நோக்கம் என்ன இருக்கும்? ஏழை மக்களுக்கு உதவு. ஏன்னா இப்ப அரிசி வந்து ஒரு கடையில வந்து 100 ரூபாய் இல்ல 50 ரூபாய் 60 ரூபாய் விற்கிறான்னா, ரேஷன் கடையில கம்மி விலையில இன்னைக்கு வந்து விலையில்லா அரிசி போடுறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அரிசி வாங்கி பதுக்கி வச்சுப்பான். அப்போ ஏழை மக்களுக்கு அரிசியே கிடைக்காதா? அப்போ என்ன பண்ணும்? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷன் கடை மூலியமா உணவு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இது வந்து ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பு இலக்கு பொது விநியோக முறை மூலம் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை? 3/2 பங்கினருக்கு உணவு தானியங்கள் இருக்கணும். எது? TPTS சொல்லுவோம். சரிங்களா? பொது விநியோக முறை. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? பொது விநியோக முறை மூலியமா நம்ம என்ன பண்றோம்?
உணவு வந்து ஏழை மக்களுக்கு 3ல் 2 பக்கம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சார். என்னது? டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டார்கெட்டா? PDS ஓட அப்ரிவியேஷன் சார். அதான் டார்கெட். ஆ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதான் பொது விநியோக முறை. கரெக்ட். ஓகேங்களா? பொது விநியோக இலக்கு பொது விநியோக முறை அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி நெக்ஸ்ட். இதோட அம்சம் என்னன்னா இச்சட்டத்தின்படி டிபிடிஎஸ் ஒண்ணு வைக்கிறாங்க. சட்டத்தின்படி டிபிடிஎஸ் மூலம் 75% கிராமப்புற ஏழைகளும் 50% நகர்ப்புற ஏழைகளும் மலிவு விலையில் உணவு தானியங்கள் பெறும் உரிமை பெறும். எத்தனை? அதான் ரேஷன் கடை சொல்றோம் இல்லையா? ரேஷன் கடை மூலியமா 75% கிராமப்புற மக்களும் 50% நகர்ப்புற மக்களும் மலிவு விலையில உணவு தானியங்கள் பெறுவோம். சரி. இந்த கீழ் மானிய விலைகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சும்மா தெரிஞ்சு எவ்வளவு அரிசி 1 கிலோ எவ்வளவு? 3 ரூபாய். ஆனா நம்ம இதுல வந்து என்ன பண்றோம்னா ஃப்ரீ. நம்ம தமிழ்நாட்டுல ஓகேங்களா? 1 கேஜி கோதுமை 2 ரூபாய். 1 கேஜி தானியங்கள் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1 ரூபாய் என்ற மானிய விலையில் நடத்தும். அரிசி எவ்வளவு? அரிசி 3 ரூபாய். கோதுமை எவ்வளவு? 2 ரூபாய். எழுதுறீங்களா? அரிசி 3 ரூபாய், கோதுமை 2 ரூபாய், தானியம் 1 ரூபாய். சரியா? ஓகேவா? கேட்கலையா? அறிஞர் அண்ணா வரும்போது திட்டம் சொல்லியிருப்பாருங்க சார். படி அரிசி. ஆமா 1 ரூபாய்க்கு இப்போ படிக்கு 3 ரூபாய். 1 ரூபாய்க்கு 3 படியா என்ன சொல்லுவாரு? ரூபாய்க்கு 3 படி சார், இலக்கு 1 ரூபாய்க்கு நிச்சயம் 3 வந்து படி 1. அரிசி நிச்சயம். ஆ. 1 படி அரிசி நிச்சயம் சொல்லியிருப்பாரு சார். ஓகே. ரெண்டாவது குடும்பங்களை அடையாளம் காணுதல். ரேஷன் கார்டை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இது வந்து ஒரு குடும்பம்னு சொல்லி எதை வச்சு சொல்றோம்? குடும்ப அட்டைன்னு சொல்றோமா? ரேஷன் கார்டை வச்சு தானே சொல்றோம். சார். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? சோ அப்போ இந்த குடும்பங்களை அடையாளம் காணும் பணியை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அடுத்து அந்தோதியா அன்ன யோஜனா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க. அந்தோதியா அன்ன யோஜனா. சரிங்களா? ஏஏஒய்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா குடும்பங்கள் மாதந்தோறும் 35 கிலோ உணவு தானியங்களே பெறுவர். நம்ம கொரோனா டைம்ல பார்த்தோம்னா நிறைய அரிசி நமக்கு கிடைச்சிருக்கும். ஞாபகம் இருக்கா? கொரோனா டைம்ல வந்து நிறைய அதுனா அந்தோதியா அன்ன யோஜனா. ஆமா. இந்த திட்டத்துல வந்து இது பண்ணிப்பாங்க. இந்த அந்தோதியா அன்ன யோஜனா எப்போ வந்துச்சுன்னா 2000. முதியோர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உணவு தானியங்கள் கொடுக்குறது. அதான் இது. ஓகேங்களா? தகுதியான முன்னுரிமை குடும்பங்கள் PHH மாதந்தோறும் 5 கிலோ உணவு தானியம். நான் சொன்னேன் 5 கிலோ உணவு தானியம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா 5 கிலோ உணவு தானியங்கள் கொடுப்பாங்க. ஓகே. இந்த திட்டம் எப்போ